கந்தரப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி செய்யணும்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசி டம்ளர் லெவல் பண்ண அளவு இருக்குது. அதுக்கு மேலேயே உளுந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதும் ஊற வச்ச தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. அரிசி அளந்த அதே டம்ளரில் அரிசி அளந்தது போலவே டம்ளரோட லெவலுக்கு வெல்லத்தை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியும் உளுந்தையும் எடுத்துக்கோங்க. அதோடு கூட 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் இது போல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இதோடு கூட மெஷர் பண்ணி வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஒரு ஃப்ளாட்டான கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கந்தரப்பம் ரெடி.